லட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏற்றம், அலட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏமாற்றம். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நிறைய பேர் வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல குறிப்பா நிறைய பேர் சொல்லலாம். ஆனா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 10 years முன்னாடி நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும், ஒரு 20 years முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருப்போம். ஆமாவே இல்லையா? ஸோ என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் 13 வயசுல இருந்து என்னுடைய கல்வி பணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆஸ் எ ஹிந்தி டீச்சரா. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நான் என்னுடைய எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். 500 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். 257 பள்ளிகளை துவக்கி வச்சிருக்கேன். துவக்கினா உருவாக்கி துவக்கியிருக்கோம். ஸோ எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்னோட சம்பளம் முதல் நான் ஒரு பார்ட் டைம் ஹிந்தி டீச்சரா போகும்போது 350 ரூபாய். 30 வருஷம் கழிச்சு நான் வேலம்மாள் பள்ளி சூரப்பேட் கேம்பஸ்ல தமிழ்நாடுக்குள்ள சிபிஎஸ் விங்களுடைய ஹெட்டா இருந்திருக்கேன், டீனா. நான் வெளியில வரும்போது 3 லட்சம் ரூபாய் சம்பளம். ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10 என்னுடைய நைட் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும். எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போய் பார்க்கறது, அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து புக் எழுதுறது. ஸோ இப்படி தான் வந்து 2014 வரைக்கும் லைஃப்பில் நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் மை கம்பெனி. அந்த மாதிரி அதில் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்க்கு, காலேஜஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் நம்ம சேவ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். லைஃப்பில் வந்து ஒரு சின்ன ஒரு கதை மூலயமா நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். கர்ணன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கர்ணன் வந்து தானப்பிரபுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ தானப்பிரபு கர்ணன் வந்து இறந்த பிறகு அவர் மேலுலகத்தில் போயிட்டு ரொம்ப பசியால் வாடுறாரு. ரொம்ப பசிக்குது அவருக்கு. என்னன்னு காரணம் புரியல. அப்ப கிருஷ்ணரை கேட்கிறாரு, எனக்கு வந்து ரொம்ப பசியா இருக்கு, நான் எவ்வளவு தானம் பண்ணியிருக்கேன் கீழே உலகத்துல இருக்கும்போது, பட் ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப கிருஷ்ணன் சொன்னாரு, உன்னுடைய சுண்டு விரலை ஆள்காட்டி விரலை வந்து வாயில வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே வாயில வச்சோன்னா அவருக்கு பசியெல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்றாரு, உலகத்துல வந்து நிறைய தானங்கள் இருக்கு. ஸோ அதுல வந்து நீ எல்லா தானமும் பண்ணிட்ட, ஒண்ணு மட்டும் பண்ணல, அன்னதானம். அந்த அன்னதானம் பண்ணாததுனாலதான் உனக்கு வந்து இந்த பசியான ஒரு இது வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் வந்து எங்க அன்னதானம் நடக்குதுன்னு ஒரு அந்தனர் கேட்கும் பொழுது அதுவும் அந்த இடத்தோட சொல்லி கை காமிச்சிருக்காரு இந்த ஆள்காட்டி விரலால. அதனால அந்த புண்ணியம் வந்து அவருக்கு அந்த ஆள்காட்டி விரலுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நம்மளோட லைஃப்ல வந்து நமக்கு தெரியாது நம்ம எத்தனை பேருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருப்போம் அப்படின்றது. எப்படி கர்ணனுக்கு வந்து நம்ம ஒரு ஆள் காட்டி இவங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த புண்ணியம் வந்து அவருக்கு அந்த கைக்கு கிடைச்சதோ, அந்த ஆள் காட்டி விரலுக்கு கிடைத்ததோ, அதை போல புண்ணியம் வந்து நிறைய விஷயங்கள்ல நமக்கு நடக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ. நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு 5 வயசுல இருந்து 50, அதாவது கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து. அது எல்லாமே வந்து அவங்க எப்படி உயர்ந்திருக்காங்க வாழ்க்கையில, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நான் வந்து பாரத சிக்ஷா ரத்னா அவார்டு வாங்கியிருக்கேன். அதாவது பாரத ரத்னா கல்வித்துறையில. அதை பத்தி பாக்கிய வார இதழில போட்டிருந்தாங்க. பிளஸ் 77 அச்சீவர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற அச்சீவர்ஸ்ல நானும் ஒருத்தர். அதை வந்து அம்மா அப்படின்ற ஒரு புத்தகத்துல போட்டிருக்காங்க என்னுடைய தாயை பத்தி, ஒரு வெற்றி பெற்ற மனிதர்களுடைய தாயை பத்தியும். ஸோ அதுல அந்த புக்ல என்னோட பேரும் என்னோட அம்மாவை பத்தியும் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அது போல வாழ்க்கையில வந்து அதுக்காக எல்லாருமே உழைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு தான் விருதுகள் கிடைக்குது. அது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய காலம் வந்து நிறைய இருக்கும். அதாவது இதே மாதிரி தான் பாருங்க, லைஃப்ல ஒருத்தர் வந்து எல்லாரும் என்னடா இது நமக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு, எல்லாருக்கும் என்னவோ கிடைக்குது, ஆனா நம்ம வந்து லைஃப்ல இன்னும் அச்சீவ் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, எல்லாரும் நானும் கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், எல்லாருக்கும் அதுக்கான பலன் கிடைக்குது, ஆனா எனக்கு மட்டும் அதுக்கான பலன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாரு. அப்ப கடவுள் முன்னாடி வந்துட்டு ஒரு கல்லை கொடுக்குறாரு. ஒரு கல்லை கொடுத்துட்டு நீங்க வந்து இதோட மதிப்பை தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு.
சரின்ட்டு இந்த மனிதரும் என்ன பண்றாரு, நேரா போறாரு. ஒரு பழக்கடைக்காரன் இருக்கான். அவன்கிட்ட போய் இந்த கல்லை காமிச்சு இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பழக்கடைக்காரன் என்ன சொல்றான், அந்த கல்லை பார்த்துட்டு ஓகே நான் இதுக்கு ஒரு 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 வாழைப்பழம் தரேன், அவ்வளோதான் இதோட மதிப்பு அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு துணி கடைக்காரன். ஸோ அந்த துணி கடைக்காரன் என்ன பண்றான், இது மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் சொல்றான், ஓகே நான் ஒரு மாசத்துக்கு தேவையான ஒரு துணிமணியை உங்களுக்கு கொடுக்குறேன், அதோட வேல்யூ தான் வந்து இந்த கல்லோட வேல்யூ அப்படின்னு சொல்றான். இப்படி அவன் வந்து எதிரில் வர எல்லாருக்கையும் பார்த்து பார்த்து இதோட மதிப்பு என்னன்னு சொல்லும்போது யாராலுமே வந்து அதை ஒரு கரெக்டான ஒரு மதிப்பு சொல்ல முடியல, ஒரே மாதிரியும் இல்லை. சரி, இப்படியே கேட்டுட்டே போகும்போது கடைசியில ஒரு நகை கடை ஆச்சாரி அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ அந்த ஆள் வந்து இவனை மேலே கீழே பாக்குறாரு, இந்த கல் எப்படி இவருக்கு கிடைச்சது அப்படின்னு. சரி, வேல்யூ சொல்லுங்க, அதுக்கு மதிப்பு என்னதான் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, இந்த உலகத்தையே இதுக்கு விலையா கொடுத்தா கூட இந்த கல்லுக்கு ஈக்குவல் ஆகாது, அந்த அளவுக்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு உயர்ந்த ஒரு ரகமான கல் இது அப்படின்னு சொல்றாரு அந்த ஆச்சாரி, நகை செய்யறவர். ஏன்னா அந்த கல்லோட மதிப்பு வந்து அந்த கன்சர்ன் பர்சனுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவருக்கு ரொம்ப குழப்பமாயிடுது, என்ன இது ஒருத்தர் ஒரு வேலை சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி கடவுள்கிட்டே வந்து என்னால கரெக்டா இதோட மதிப்பை சொல்ல முடியல, ஏன்னா எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கடவுள் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையும் அதே போலதான். நீ சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சரியான விஷயத்துல நம்ம கான்டாக்ட் பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய உண்மையான மதிப்பு என்ன, நம்ம எதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், எதை அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே தெரியும். நம்ம ஒரு ராங் பர்சனை மீட் பண்ணும்பொழுதோ இல்ல அதுக்கு தகுதி இல்லாதவர்களை நம்ம மீட் பண்ணும்பொழுதோ நம்மளுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே உங்களுடைய லைஃப்ல அச்சீவ் பண்ண விஷயங்களை நினைச்சு பாருங்க. இன்னைக்கும் நீங்க நிறைய அச்சீவ் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கும். நான் எத்தனையோ மேடைகளை பேசியிருந்தாலும் எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் இன்னைக்கும் நான் என்ன நினைச்சுப்பேன், காலையில எழுந்திருக்கும் போது நம்ம ஒரு ஜீரோ அப்படிதான் நினைச்சுப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு வேலையை செய்யறதுக்கான ஒரு உற்சாகமும் உந்துதலும் இருக்கும். அது இல்லாத பட்சத்துல நம்ம ஒரு இசிஜில ஒரு சிரமமான நிலையில இருக்க மாதிரி இருக்கும்போது அதுக்கு வேல்யூ கிடையாது. அப் அண்ட் டவுன் இருந்தாதான் அதுக்கு உயிரோட்டமா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு விருது வாங்க வந்திருக்க அனைவருக்கும், உழைப்பால் உயர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.